பலிக்கு பலி. பிரித்தானிய தூதரை நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ள ரஷ்யா. ரஷ்ய தூதரக அலுவலர் ஒருவர் பிரித்தானியாவில் உளவாளியாக செயற்பட்டதால் அவரை பிரித்தானியா வெளியேற்றிய நிலையில் பலிக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக பிரித்தானிய தூதரக அலுவலர் ஒருவரை ஒரு வாரத்துக்குள் மாஸ்கோவிலிருந்து வெளியேறுமாறு ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது. ரஷ்யா தூதர் அவர் அங்கீகரிக்கப்படாத இராணுவ உளவுத்துறை அலுவலராக செயலாற்றியதாக கூறி கடந்த வாரம் அவரை பிரித்தானியா வெளியேற்றியது. பதிலுக்கு பதில் பழி வாங்கும் நடவடிக்கையாக கேப் என்ட்ரைன் கோஹில் எனும் பிரித்தானிய தூதரை ஒரு வாரத்துக்குள் மாஸ்கோவிலிருந்து வெளியேறுமாறு ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது. ரஷ்யாவின் நடவடிக்கை குறித்து விமர்சித்த பிரித்தானிய பாதுகாப்புத்துறை அமைச்சரான கிரேன் ஷேத் ரஷ்ய தூதரக அலுவலர் பிரித்தானியாவில் உளவாளியாக செயற்பட்டதால் அவரை பிரித்தானியா வெளியேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சுக்கு எதிராக நியூ கலிடோனாவில் வன்முறை போராட்டம். தென் பசிபிக் பிராந்தியத்திலுள்ள பிரான்ஸ் நிர்வாகத்தின் தீவு கூட்டமான நியூ கலிடோனியா வன்முறை போராட்டங்களால் அதிகரித்துள்ளன. மாகாண தேர்தல்களில் வாக்குரிமையை மாற்றியமைக்கும் சர்ச்சைக்குரிய சட்டம் பிரான்சில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இந்த கலவரங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் பூர்வீக மக்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் இந்த சட்டத்தை தங்கள் அரசியல் அதிகாரத்தின் மீதான நேரடி தாக்குதலாகவும் பிரான்ஸ் ஆதரவு வேட்பாளர்களை ஆதரிப்பதற்கான ஒரு தந்திரோபாயமாகவும் பார்ப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது போராட்டங்கள் பாதுகாப்பு படையினருக்கு இடையேயான வன்முறை மோதல்களாக உருவெடுத்துள்ளன. இந்த வன்முறையில் குறைந்தது 4 பேர் உயிரிழந்து நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பலஸ்தீன ஆதரவாளர்கள் குடியிருப்புகளை சோதனையிட்ட ஜெர்மன் போலீசார். ஹமாஸ் படைகளை ஆதரிப்பதாக குறிப்பிட்டு பலஸ்தீன ஆதரவு குழு ஒன்றை ஜெர்மன் அதிகாரிகள் தடை செய்துள்ளனர். ஜெர்மனியில் பலஸ்தீன ஆதரவு நபர்களின் குடியிருப்புகளை போலீசார் சோதனைக்கு உட்படுத்தியதாகவும் ஹமாஸ் ஆதரவு ஆவணங்கள் அல்லது கருவிகள் என பறிமுதல் செய்யவும் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாகவும் நோர்த் ரைன் வெஸ்ட்பில்லா பகுதி உள்விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ரியோல் தெரிவிக்கையில் பலஸ்தீன ஆதரவு குழுவினர் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய எதிர்ப்பு மற்றும் யூத எதிர்ப்பை முன்னிலைப்படுத்தி வருகின்றனர். நேரடியான கூட்டங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவர்கள் முன்வைக்கும் கருத்து இஸ்ரேலிய எதிர்ப்பு மற்றும் யூத எதிர்ப்பு என்பதே என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் தேவாலயத்துக்கு தீ வைக்க முயன்ற நபர். பிரான்சில் உள்ள தேவாலயம் ஒன்றிற்கு தீ வைக்க முயன்ற ஒருவரை போலீசார் சுட்டுக் கொண்டுள்ளனர். இன்று காலை பிரான்சின் நார்மண்டி பகுதியில் உள்ள ருயின் எனுமிடத்தில் அமைந்துள்ள தேவாலயம் ஒன்றிற்கு ஒருவர் தீ வைக்க முயன்றுள்ளார். கையில் கத்தியுடன் வந்த அவரை போலீசார் சுட்டுக் கொண்டதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சரான சமூக ஊடகமான எக்ஸில் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். இன்னும் காலை 6:45 மணியளவில் ரியோன் எனுமிடத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றிலிருந்து புகை வருவது குறித்து அறிந்த போலீசார் உடனடியாக அங்கு விரைந்து சென்று நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர்.